வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மே மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்றும் ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது இந்த மே 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி ரிஷபமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் கேது பகவானும் மனோகாரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகர மனையிலும், கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாகவும், மீனமனையில் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது இந்த மே மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும், சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கும், மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தகப்பன் மூலமாக நன்மைகள், அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும், அந்த 2க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இந்த மே 19ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய அனுகூலம் மிக்க ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே போல உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கின்ற காரணத்தால், அது ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ ராகுவோடு செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் சகோதர சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ராசிநாதன் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சி நீங்கள் செய்தாலும் ஒரு தடவை கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து இது சரியா தவறா என்பதை ஆராய்ந்து செய்வதுதான் சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதும், இந்த மே 19ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வருவதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை, கல்வியில் மேம்பாடு கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், அதாவது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை, அதாவது ஆடை ஆபரணங்கள், இந்த மாதிரி சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. ஸோ இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அது உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய, இருவரும் இணைந்து இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை தரும். இதுவரைக்கு தன்னுடைய சொல்வாக்கு சரியில்லை, தான் சொல்றதை மற்றவர்கள் கேட்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொல்வாக்கு பிரமாதமாக இருக்கிறது. உங்க பேச்சு, அறிவு, மூலதனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால சில சமயங்களில், அதாவது இந்த டிராவல் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் திருச்சல்கள் கொடுப்பதற்கான தன்மையும், அதே சமயத்தில் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது என்பதையும்
மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். காசு பணம் சார்ந்த விஷயங்கள், யாராவது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து முன்பின் தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தினுடைய முதல் 10ஆம் தேதி வரை. ஸோ அதன் பிறகு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல அமர்ந்து குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது? ஒரு வீடு வாங்கணுங்கிறது ரொம்ப நாள என்னுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது. கிரகத்தினுடைய தன்மைகள், சுக்கிர பகவான், அதாவது வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இந்த மாதத்தில் அமைய போகிறார். அப்ப நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிய வாகனம், அதாவது உங்களுக்கு ஒரு கனவாக இருக்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என சுக்கிரன் இந்த மாதத்தில் பலப்பட்டு வலிமையாக ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு தோட்டம் சம்பந்தப்பட்ட விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. 5ஆம் அதிபதி என்ன, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாளா எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மைகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தெளிக்கக்கூடிய வகையிலும் 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் எதிரி சார்ந்த விஷயங்கள், தனம், அதாவது கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கழுத்தை நெரித்து கொண்டிருந்தனா இப்ப கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படக்கூடிய தன்மை. அப்ப கடனை அடைக்கணுங்கிறதுனா பொருளாதாரம் மேம்படணும் அல்லவா? ஸோ பொருளாதாரம், அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். இதுவரைக்கும் என் உடலில் ஏதாவது ஒரு வகையில் உறுத்தி கொண்டிருந்தது, நோய் சார்ந்த மாதிரி இருக்கு, ஆனால் ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்து கொண்டிருந்ததெல்லாம் இப்போ முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது. இந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை. என 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் அல்லவா? ஸோ அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பல கொண்டு வலிமையாக குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுனால சுப காரியங்கள், திருமண தடை விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, கூட்டு தொழில்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோடு அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும். அதே சமயம் 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, தூக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? இதுவரைக்கு எந்த துயரம் இருந்தாலும், அசிங்கம், அவமானம் இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டம், இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு விலகி விடுகிறது. என எத்தனையோ வழக்குகள் இருந்தது, அது 2-3 வருடங்களாக நம்மளை பாதித்துக் கொண்டிருந்தது, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மாதிரியான ஒரு வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அந்த வழியிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது. என அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வராத பணங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பொருளாதார ஏற்றம் கிடைக்க போகிறது. அந்நிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டுக்கு போகணும் என்று இருந்தவர்கள், அந்த வெளிநாட்டு போவதற்கான விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் அழுத்தம், பிரஷராகவே இருந்தது. கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மூல
திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கொண்டிருந்தேன், அந்த வேலையும் எனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள், நல்ல சம்பளத்துக்கு மாறக்கூடிய தன்மைகள், தான் என்ன படிப்பு படித்திருந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், இதுவரைக்கும் வேலை ஏதோ ஒரு ரூபத்தில் வேலை இழந்து விட்டீர்கள் என்றாலும் கூட இந்த மாத பிற்பகுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். சனி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த காரணத்தாலும் இந்த ராகு கேதுக்கள் என்கின்ற 12/6 இருக்கிறதுனால இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்கள், அதாவது நல்ல மாற்றங்கள்னா தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது தனம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் சார்ந்த விஷயங்கள், ஆக்ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தால் போதும். இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடுன்னா உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு அருகில் இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசித்து வரும் பொழுதும், அதே சமயத்தில் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். என கடந்த வருடங்களாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12இல் அமர்ந்து குரு பலன் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த மே மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார் அல்லவா? அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிற தன்மை நிச்சயமாக உண்டு. ஏன் சொல்றேன்னா, குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதும் நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளும், இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய, திருமண தடையிலிருந்து விலக்கி திருமண பந்தத்தில் இணையக்கூடிய, கணவன் மனைவி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஏதாவது ஒரு குழப்பமான தன்மைங்கிறது உங்க மனதில் இருந்து கொண்டிருக்கும். கடந்த மாதத்தில் அதாவது தொட்டது துளங்கலை, ஏதோ ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத உணர்வுகள் உங்களுக்கு உறுத்தி கொண்டிருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதத்தில் உங்க ராசிநாதனான இந்த சுக்கிர பகவான் மே 19ஆம் தேதி உங்க ராசியிலே வந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய தன்மையும், பூரிப்பு தரக்கூடிய தன்மையும், அதே சமயத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும். என சூரியன் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியிலேயே வந்து உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அப்ப ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் இனிமையாக கடக்கக்கூடிய தன்மை. இந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதை எல்லாமே எடுத்து நடத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதும், தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குருவினுடைய வீட்டில் இருப்பதும் தனத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை. ஆனால் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால 3ஆம் நபர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பதும், அதாவது மற்றவருடைய குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும், மற்றவர்களை 3ஆம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பது
அனைத்து விதத்திலும் உத்தமத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே சந்திரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, நிறைய டிராவல் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விளக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அரசாங்க ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது கலைத்துறையில் இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்தோட சுக்கிரனோட உங்க ராசிநாதனோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்க ராசியில வந்து அமர்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். சுப விரயங்கள் என்னென்ன, நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, அல்லது விவசாய நிலங்களை வாங்குவது, அல்லது வீடு கட்டுவது. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 5ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கார், அதாவது குழந்தை ஸ்தானத்தில் கேது இருக்கார். அப்போ அந்த கேது புதனுடைய வீட்டில் இருப்பதும் ஒரு நல்ல ஞானத்தை தரக்கூடிய தன்மை. அது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்கும். குழந்தை என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மை. எதிர்ப்பு, இதுவரைக்கும் நமக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தாங்க, யார் தான் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க என்பதை கண்டுபிடிக்காமல் இருந்த நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், 7ஆம் இடம் என்கின்ற திருமண ஸ்தானத்தை இப்போ இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் பார்க்கிறார். களத்திர காரகனான அந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த மே 19க்கு அப்புறம் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்களுடைய குடும்ப நபருக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். கடந்த ஒரு வருடமாக எந்த ஒரு சுப காரியம் நடக்க முடியலையே, தடைகளை கொடுத்து கொண்டிருந்தனா இப்போ இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகள், திருமணமாக இருக்கலாம் அல்லது குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம். இதுவரைக்கும் குழந்தையை பிறக்கல தடை இருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகமும் இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தன்மை. கணவனால மனைவிக்கு ஆதாயம், மனைவினால கணவனுக்கு ஆதாயம், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி தன்மைகள் இருந்ததெல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தை, அதாவது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தே தீரும். என்ன பாக்கியம் கிடைக்கல, ஒரு நல்ல வேலை அமையலையா, இந்த மாதத்திலிருந்து நல்ல வேலை அமையக்கூடிய தன்மைகள். ஏன்னா இந்த ரிஷப ராசினருக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவான் சொல்லணும். அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்புறம் என்ன, உங்களுக்கு நல்ல வேலை அமையும், படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும், ஒரு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் நடக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அடுத்த கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. இது நாள் வரைக்கும் நல்ல தேக்கமாகவே இருந்தது, அந்த பொருள்கள் எல்லாம் விற்பனை ஆகல அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், அல்லது ஒரு நல்ல லாபத்தையே கொடுக்கல, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கல என்று தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மன கஷ்டத்தோடு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த யோகம் இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும், அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை, அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும்
உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு திடீர் என்று நீங்கள் ஆன்சைட் வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டு அது சரியாகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். தகப்பன் மூலமாக தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் ரொம்ப நாளாக ஒரு 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 மாதிரியான ஒரு வலியோடு வேதனையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அது விலகக்கூடிய வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மைகள், பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகி இருந்தது வரவே மாட்டேங்குது என்று ஆதங்கத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த பணம் கிடைக்கக்கூடிய தன்மை. அந்த புதன் ராகுவோடு இருந்ததுனால ஒரு சிலருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம், அதாவது மே மாதம் 19க்கு அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் வருவதற்கும், அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த மாதம் இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன், உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற அம்மனுக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கடந்த 2 மாதங்களாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை ஏற்படுத்தும். தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்குது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த மே 10ஆம் தேதி உங்க ராசிநாதன் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால நினைத்தது நடக்கும், தொட்டது துளங்கும், மனம் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். குரு பகவான் 12ல் வந்துட்டாரே, அப்போ நிறைய சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மை. அப்போ சுப செலவு செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் வரும் அல்லவா? அப்போ தனம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். மிக முக்கியமாக வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது. அப்போ குரு பகவான் 12ல் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்று நினைத்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 8ல் போய் மறைஞ்சுக்கிட்டாரே, அப்போ தனம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே, ஆனா அந்த சந்திரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் வரக்கூடிய தன்மை, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தன அமைப்புகளும் கைகூடக்கூடிய வகையிலேயே இருக்கிறது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ 3ஆம் அதிபதிங்கிறது என்ன? தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அந்த அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல தைரியத்துடனும் தெம்போடும் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம், ஆதாயம் தரக்கூடிய தன்மை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்லவா? அப்ப இதுவரைக்கு தாயின் சம்பந்தப்பட்ட தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இதுவரைக்கும் நான் வீட்டில், அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேன், அது நடக்கவே இல்லை. ஒரு இடத்த வாங்கணும்னு நினைச்சேன், அதுவும் நடக்கலைன்னா இப்போ இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த மாதத்தினுடைய இறுதியிலேயே நீங்கள் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அல்லது இடம் வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமைகின்ற தன்மையிலும்
வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகள், குழந்தைகள் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை, பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, பெரியோர்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம், தான் எந்த கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சூரியன் போய் 12இல் மறைகிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், கருத்து உடன் இருப்பது சிறப்புங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள், அதாவது கடனால் உங்களுக்கு அதில் ஒரு வளர்ச்சி, கடனை வாங்கி அதை டெவலப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். எதிரி தொல்லைகள் இருந்தவர்கள் ஒரு சிலர் அந்த எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்னால் சரியாகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். அதே சமயத்தில் வேலை, இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்கல, ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா, அந்த இடத்தை குரு பார்க்கிறார். 10க்குரியவனான அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை கிடைக்கும். இதுவரைக்கும் இழந்த வேலைகள், அதாவது போன மாதம் எனக்கு வேலை போய்விட்டது அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது இதுவரைக்கும் ஒரு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருந்தவர்களுக்கு கூட இப்போ அதுக்கு உண்டான வேலை மாற்றம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். என குரு பலன் இல்லையே அப்போ திருமணம் நடக்காதா அப்படிங்கிறது கிடையாது. குரு 12இல் இருந்தாலும் ஆனால் நிச்சயமாக சுக்கிரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கலத்திர காரகனான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய தன்மை. கடந்த 2.5 வருடங்களாக தொழில் சார்ந்த விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, இப்போ அந்த பாதிப்பில் இருந்தெல்லாம் முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது. கடந்த காலத்தில் எத்தனை அதாவது உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கும் அல்லவா, அந்த 2.5 வருடங்கள் கொடுத்த அனுபவங்களின் வாயிலாக தொழிலில் மேம்பாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 9க்குரியவன் 9ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய வாலிபங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை, வெளிநாட்டு தொடர்புகள், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த மாதம் இருக்கிறது. கூட்டு தொழில் இருந்து வந்த சின்ன சின்ன கசப்புணர்வுகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு, புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு புதிய தொழிலை செய்யக்கூடிய உந்துதல், என 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடமான அதாவது வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னொரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலர் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உந்துதல், என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு சரி, சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, இந்த மாதிரி தன்னுடைய பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள், கன்சல்டன்சியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பேசக்கூடிய, அதாவது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், மார்க்கெட்டிங் ஜாப், இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய தன்மை. இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதே சமயத்தில் இந்த பெட்ரோல், எண்ணெய் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. குரு 12இல் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம்,
வெளிநாட்டு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு விசா கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் அங்கேயே குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்கான அனுகூலங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில், அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை, ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படுத்தும். அதை உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்க பாக்கியாதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நல்ல தைரியம் தெம்புடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பதும், குரு பகவானுடைய பார்வை அந்த சந்திரன் மீது படுவதும் நிச்சயமாக இந்த மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்துடனும் வலிமையாக இருந்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் தொழில் வேலையில் மேன்மை தரக்கூடிய, ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அந்த குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது பதியும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மை. ஆனால் சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வலிமையாக இருந்து 11ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கின்ற இந்த காலத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. என தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் அந்த சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகின்ற காரணத்தால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இப்ப அஷ்டம சனி உங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்ப அஷ்டமணி சனி போகும்போது நிச்சயமாக மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதாவது புதிய விஷயமாக இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுவது தான் உத்தமம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பை தரும். அதே போலவே குருவினுடைய பார்வையும் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாக கூடிய அமைப்பு, பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அது குறிப்பாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மே மாதம் 19ஆம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக 11ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அப்ப 4ஆம் இடம் வலுப்பெற போகிறது. சுக்கிரன் வலுப்பெறுகிறார். சுக்கிரன் வலுப்பெற்றால் என்ன? ஒரு வீடு வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாகும். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், அதாவது தனக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம்,
காதல் ஸ்தானத்தின் மீது படுகின்ற காரணத்தால குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் பல பிரச்சனைகள், பல தடைகள், பல ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளாக இருந்தாலும் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்லது செய்தி, நல்லதுவைகள் நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அதில் பிரச்சனைக்குரியவராக இருந்தவர்களுக்கு இப்போ அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அமைகிறது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றா அப்படின்னா, அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மை. அப்ப நிச்சயமாக இந்த வருடத்தில் குழந்தை சத்தம் உங்க வீட்டில் கேட்கக்கூடிய தன்மை, அதனால ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே சமயத்தில் 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம், பட்டத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு சிலருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை, அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அந்த கோர்ஸ் கிடைக்காமல் தவறி போய் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். 6க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்ப 6 என்பது என்ன? கடன், நோய் எதிர்ப்பு, பகை தரக்கூடியவன் அல்லவா. அவர் தனக்கு 6ஆம் இடத்தில், அதாவது 11ஆம் இடத்தில் இருக்கும்போது கடன் தொல்லைகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டு, எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டு இருந்த இந்த கடகராசி அன்பர்கள் இப்போ எதிர்ப்பாளர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை, அல்லது எதிர்ப்பை கொடுத்தவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் கடினமான மன உளைச்சல் ஆளாகி கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்ப அந்த மன உளைச்சல் இருந்து படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள், உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழிலை சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா. அப்ப கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், தொழில் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஓடிக்கொண்டிருந்தா இப்போ உங்களுக்கு ஞானோதயம் பிறக்கும். இதை செய்தால் சரி, இது செய்தால் தவறு என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தி அதிகமாக புலப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்ப கடந்த காலத்தில் எத்தனையோ மன அழுத்தங்கள், அதாவது வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த வழக்கு எப்படி போகும், எப்படி ஆகும் என்று தடுமாறி கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ இப்படி எடுத்தால் நமக்கு வெற்றி என்கின்ற அந்த பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இதை கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு உணர்த்தும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அங்க ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்போ 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால வெளிநாட்டு ஆசைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் ஒரு வேலையில் தடங்களாக இருந்தது, திடீரென வேலை போய்விட்டது. ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்ப அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஸோ இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால பெண்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் தொந்தரவு, பிரச்சனை, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உள்ள ஒரு கிரக நிலைகள் தான் இந்த மாதம் இருக்கிறது. அப்போ குருவும் சூரியனும் அந்த சுக்கிரனும் இணைவு பெற்று 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல்லவைகள்,
அதே சமயத்தில் பெண்கள் மூலமாக நல்லவைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தி கொண்டிருந்தவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக அமையக்கூடிய தன்மை. நிச்சயமாக நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. ஒவ்வொரு அமாவாசை என்று குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெற்றுத்தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருப்பதும், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அத்தனை விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி அத்தனை மாற்றங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையிலும், அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அந்யோன்யத்தை பெருக்கக்கூடிய தன்மை, வீடு வாங்குறது, இடம் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது இத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்க ராசி அதிபதியான அந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்கும் போது புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதாவது மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான கவலைகளை போக்கக்கூடிய தன்மை. ஆனாலும் அந்த சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிடிவாத குணம் என்பதும் ஆக்ரோஷ தன்மையும் வெளிப்படுத்தும். அதை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்தாலே போதுமானது. இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்களை கொடுத்திருந்தது, தனம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதத்திலிருந்து அது உங்களுக்கு முடிவு பெறுகிறது. ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் நன்மை. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பலம் கிடைக்கக்கூடிய தன்மையும், அந்த குருவும் கேது இருக்கும்போது கேள யோகம்ங்கிறதுனால நல்லபடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது மே 19ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மை, டிராவல் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதாவது சிறு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள், விற்பனை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய தன்மையும், அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ இது நாள் வரையில் சனி பகவான் அந்த சுகஸ்தானத்தை பார்த்து அந்த சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தார், 4ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தார். தாயினுடைய உடல் சார்ந்த விஷயம் அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார். வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தது அல்லவா? அத்தனை விஷயங்களும் இப்போ மாறப்போகிறது. ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை அந்த 4ஆம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் அந்த 4ஆம் இடம் புனிதமாக போகிறது. அப்போ வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. கல்வியில் இருந்து வந்த தடைகள், ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஸோ இப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருன்னா சுக்கிரனுடைய வீட்டில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு படித்த படிப்புக்குண்டான
உண்டான ஒரு வேலை கிடைக்கலன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பார்த்து அந்த 6ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அல்லவா? அப்ப 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய் எதிர்ப்பு, பகை அல்லவா? ஸோ அத்தனையும் அது சுபமாகவே செய்யக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக ஒரு நோய் இருந்தது, உடலில் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தது, ஒரு ஆஸ்பத்திரி போனோம், அங்கே போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகிறதுன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு சில எதிர்ப்பாளர்கள் உங்களுடன் சேர்ந்து இணக்கமாக சென்று பணியாற்றக்கூடிய தன்மை, சக ஊழியர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல், அதாவது அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை, புகழ் பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்ப 7ஆம் ஸ்தானாதிபதி வலிமையா இருக்கார். அப்போ அந்த சனி அங்கு இருக்கிறனால சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அங்கிறது சாத்தியமாகிறது. திருமண தடை விலக காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்கிறது. ஏன் இது ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, கலத்திர காரகனான இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ கலத்திரக்காரகன் வலிமையா இருக்கு, 7ஆம் அதிபதி வலிமையா இருக்கும்போது திருமண தடை விலகுகிறது. அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார். அதாவது 2ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும், மாமனார் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம், அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் அல்லது மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும், செவ்வாய் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உறவுகள், சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செவ்வாய்ங்கிறது 9க்குரியவன் தனக்கு 8ல் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருப்பதும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை, சகோதரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் குரு வந்து அமரும் போது அது பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி கிடையாது. மாற்றத்தை கூட கொடுக்க தயாராக இருக்கிறது. அப்போ உங்க தொழில் ரீதியில், வேலை ரீதியில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது. என சூரியனும் அங்கு சுக்கிரனும் வந்து அங்கு இருக்கும்போது நிச்சயமாக வேலை இழந்தவர்களுக்கு, வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். அதே சமயத்தில் 11க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறனாலையும் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் அது குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சரி செய்யப்படும். ஏன்னா இந்த மே மாதம் 10ஆம் தேதி அந்த புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த தகவல் தொடர்பு துறையில் இருந்தவர்களுக்கு இருந்த அழுத்தம் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனதில் உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தருங்கிறதுல
எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோடவும் இந்த செவ்வாயோடவும் இணைந்திருந்து உங்க ராசியை பார்ப்பதும் உங்க ராசியிலே கேது இருப்பதும் மன சஞ்சலத்தை கொடுத்து கொண்டிருந்தது. நெகட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொண்டிருந்தது. நான் ஒன்று நினைக்கிறேன், அது ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு மாதிரி மனம் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அந்த குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறது. கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ எந்த நெகட்டிவும் உங்களுக்கு வரப்போவதில்லை. மனம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து திருமணம் நடக்கவில்லையே, திருமண தடை இருந்ததே அப்படின்னு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்ப திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்ப ராசிநாதன் ராகுவோடவும் 8ஆம் அதிபதியோட இருந்து எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக தன்னம்பிக்கையை பெற்றுத்தரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மையில் இருக்கிறது. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ல போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா, அப்ப தனம் கொடுக்கல, குடும்பத்துக்கு ஒரு காசு பணம் இல்லை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது விரயமாக போய்கொண்டிருந்தது, கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன சலசலப்பு இருந்து கொண்டே இருந்தது என்கின்ற இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப நிச்சயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது. பணம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்க இருக்கிறது. அந்த சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரர். உங்க பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். 3ஆம் இடம் என்பது முயற்சியை குறிக்கக்கூடிய இடம், தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இது நாள் வரையில் அந்த சனி பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். அது ஒரு முயற்சி இல்லை, எதிலையும் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது. நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம், இப்படி தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதத்திலிருந்து எடுத்து செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா அந்த குருவனுடைய பார்வை அந்த 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ 3ஆம் இடம் என்பது என்ன, கலைத்துறையில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், அதே சமயத்தில் கதை கட்டுரை இந்த மாதிரியான துறை, இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய உங்களுடைய முயற்சிகளில் அது அதாவது புதிய முயற்சியினால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலமாக புகழடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இதுவரைக்கும் 8ல போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா, தாயினுடைய உடலத்தில் பிரச்சனை இருந்தது, தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது, இடம் சார்ந்த விஷயத்தில் விற்பனையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்து முடிவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்ப தாய் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவு விலகும், இரத்த பந்தங்களில் இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை. இடம் விற்காமையிலேயே இருந்தது, ஆனா எத்தனையோ முயற்சி எடுத்த விற்பனை ஆகாமையே இருக்குதுங்கிறவங்கெல்லாம் இப்போ விற்பனையாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கியிருக்க, அந்த சொந்த வீட்டு வாங்கி கூட குடிபெயர முடியாமல் இருந்தது, இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தவங்கெல்லாம் இப்போ சொந்த வீடு உள்ள போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது சொந்த வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே இந்த மே 19ஆம் தேதிக்கு அப்புறம், அது குறிப்பாக சொல்ல போனால் மே மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக, அதாவது 4ஆம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கும் போது ஒரு புதிதாக வீடு வாங்கக்கூடிய சூழல் உருவாக்கும், அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய தன்மை, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அத்தனை விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 5ஆம் அதிபதியாக
அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்ப கடந்த சில வருடங்களாகவே பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் அத்தனையும் குலதெய்வ வழிபாட்டுக்கே போக முடியல, குலதெய்வமே யார் என்று தெரியல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இதுதான் நமக்கு குலதெய்வம் என்று அடையாளம் காட்டப்பட்டு அங்க போய் வழிபடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். பூர்வீகம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல, குழந்தை ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலக இருக்கிறது. குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய தன்மை, எந்த காலேஜில் போய் படிக்கணும் என்று விருப்பப்படுகிறதோ அந்த காலேஜ் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரன் அந்த குருவே அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளினுடைய ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 6க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல், ஏன்னா கடனை வளர்க்கக்கூடிய தன்மை இல்லவா, தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகாமல் பார்த்து கொள்வதும், சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்தாலும் அதை சரியாக ஆஸ்பத்திரியில் காமிச்சு சரி செய்து கொள்வதும், சரியான உடற்பயிற்சிகளை எடுத்துக்கொள்வதும், உணவு முறைகளை கடைபிடிப்பதும் சால சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தில் அந்த ராகு செவ்வாய் இணைவு பெற்றிருக்கிறதுனால, அதாவது அந்த சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், 8ஆம் அதிபதி வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்துடன் வளர்த்து கொள்வதும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நன்று. அங்க ராகு இருக்கிறதுனால 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்க குடும்பத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வதும், நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தார். அப்ப 8 சூரியனுங்கிறது யாரு? தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அங்க சூரியன் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கும். ஆனா இந்த மாதத்துக்கு பிறகு, அதாவது மே 14க்கு அப்புறம் அந்த சூரியன் 9ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மைகள், அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, அதனால வளர்ச்சியடையக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு. சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, இந்த மாதிரி துறையில் இருந்தவர்கள், இதுவரைக்கும் அலைச்சல் திருச்சல் அதில் ஒரு சரியே பட்டு வரல அப்படின்னு இருந்தவர்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து கன்சல்டன்சியாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்தல், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய துறைகள் இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அந்த 10ஆம் அதிபதி தனக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறனாலையும் இந்த மே 10ஆம் தேதி என்று 8ஆம் இடத்துல வந்து அமருகின்ற காரணத்தால வேலையில கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கும். கோபம், ஆக்ரோஷம் என்பது கூடவே கூடாது. அதாவது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வையை பெற்றிருப்பதும், நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அங்கேயே தங்கக்கூடிய, குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆகாதவங்க ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்க ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியில எந்த காரியத்துக்கு சென்றாலும் விநாயக மூர்த்தியை வழிபட்டு செல்வது அனைத்து விதத்தில் மேன்மையை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ராசிநாதன் ஆன புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால துர்க்கை அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மனம் தெம்பு கொடுப்பதற்கும் ஒரு சால சிறந்தது அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபாதிபதியுடன் இணைவு, அதாவது உச்ச சூரியனுடன் இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருந்து குடும்பஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பார்ப்பதனால குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, தனம் பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, ராசிநாதன் இந்த மே 19க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும், தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாகும். இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல போய் மறைகிறது. அப்போ குரு 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் அந்த தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ மறைமுகமாக இதுவரைக்கு வராத பணம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மையும், ரகசியமாக பணம் வரக்கூடிய தன்மைகளையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தொழில் மாற்றங்களும் வேலை மாற்றங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு திகழ்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள், கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடாக இருந்து சின்ன சின்ன பிணக்குகளோடு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று 2 பேரும் ஒன்று சேருவதற்காக அந்யோன்யம் பிறக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஆனால் என்ன, சனி பகவானுடைய பார்வையும் அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நிச்சயமாக தனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனிங்கிறது தொழில் காரகன் அல்லவா? அப்போ தொழில் காரகனுடைய பார்வையும் தன காரகனுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால கல்வியும், அதாவது பொருளாதாரமும், புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். அதுவும் தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம், அதாவது ஏதாவது உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. 4ஆம் இடத்தை, அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை பெறுகிறது. அப்போ இதுவரைக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையோட ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை கூட இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்போ அதை வித்துட்டு வேற ஒரு இடத்தை வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது. ஒரு சிலர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு. வெளியே எதுக்காக? தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள். இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, வேலையில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மே மாதத்தில் ஒரு நல்ல வேலை, அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கிடைக்காது, அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த முயற்சியை எடுத்தீங்கன்னா
நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா திடீரென்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. கல்வி சார்ந்த விஷயத்திலும், கல்வி பயிலக்கூடிய விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு சிலர் அதர் ஸ்டேட் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் சென்று ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்கிறது. அதாவது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ், ஒரு சிலர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள், அனுகூலத்தன்மை சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால 6ல் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் எப்படி உங்களுக்கு வந்ததோ அது எப்படி அடைக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளானும் இந்த மாதம் உங்களுக்கு வகுக்கத்தான் செய்யும். ஏன்னா புதன் அங்கு இருக்கார்லவா, புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எப்படி கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக உங்களுக்கு தென்படும். அதே சமயத்தில் எதிரி தொல்லைகள், ஒரு சிலர் எதிரிகளாக இருந்தவர்களெல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? குரு 8ல் போய் மறைஞ்சிட்டாரே, குரு பலன் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் 7க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறதுனால திடீர் திருமண வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ குடும்பத்தில் ஒருவரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு வலி வேதனை, அதாவது ஒரு வேதனையோடு அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்கள், ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு சிக்கி கொண்டிருந்தவர்கள், அதிலிருந்து வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தென்படும். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் அல்லது தன்னுடைய புத்திய அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். ஒரு வியாபாரம், சிறு வியாபாரம், பெரு வியாபாரம், எந்த வியாபாரமாக இருந்தாலும் வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தென்படுகிறது. வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா, அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த மாதம் 14ஆம் தேதி 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த 8, 11 கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும். எந்தெந்த விஷயங்கள் தடங்கள் கொடுத்து கொண்டிருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு திடீரென்று சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்தது, ஒரு ஒப்பந்தம் கிடைக்கல அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்தது, தேய்ந்து கொண்டே இருந்தது, அதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் திடீரென்று வரக்கூடிய வாய்ப்புகள். என குரு, சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவோ போட்ட பணம் உங்களுக்கு எல்ஐசி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. 12ஆம் இடத்தை, அதாவது அயன சயன சுகஸ்தானம், போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகணும். ஏன்னா 12ஆம் இடம் வெளிநாடு அல்லவா, வெளிநாட்டு வாணிபங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்குது. யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு திடீர் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய, அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம்.
தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள். ஆனால் மே 14ஆம் தேதி தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் செலவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனாலையும் அது 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இதுவரை சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்திருப்பார். அதாவது ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு பிடிவாத தன்மை, எதையும் செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு குறை இருக்கக்கூடிய தன்மை, தலைவலி, அதாவது உடல் நலத்திலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மீது பதிகின்ற காரணத்தால் அனைத்திலும் புனிதமாகிறது. கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது. அதே சமயத்தில் மே 19க்கு அப்புறம் சுக்கிரனும், சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கிறார். தன்னம்பிக்கை அதிகமாகும். அப்போ சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை ஒரு கிரகம் அல்லவா? அப்போ நிச்சயமாக தன்னம்பிக்கை, இதுவரைக்கு இருந்து வந்த தடைகள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ இதுவரைக்கு என்னென்ன தடைகள் கொடுத்து கொண்டிருந்ததோ, மனம் நன்றாக இல்லை, மனக்குழப்பமாக இருந்த சூழ்நிலைகள் அத்தனையும் மாறப்போகிறீர்கள். புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, அந்த தன காரகனான அந்த குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கையிருப்பு பணம் என்பது ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பொருளாதாரம் ஏற்ற சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலக்கூடிய தன்மை. 3ஆம் இடம் என்கின்றது முயற்சி ஸ்தானம் அல்லவா? தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வை பதிகின்ற காரணத்தால் மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, அதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக நல்லதொரு நிகழ்வுகள், அதாவது அவர்கள் மூலமாக உங்களுக்கும், உங்கள் மூலமாக அவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வியாபாரத்தின் மூலமாக அனுகூலங்கள், மேன்மைகள் தரக்கூடிய தன்மை. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக சுகம் சார்ந்த விஷயங்கள், சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள், சின்ன சின்ன தடைகள் கொடுத்தாலும் இந்த மாத இறுதியில் அதில் பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. என்ன, ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது. என வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா? அப்போ நிச்சயமாக ரொம்ப நாளாக உங்கள் மனதில் இருந்து வந்த ஆசைகள், இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கணும், அல்லது ஒரு கட்டின வீடு வாங்கணும், ஸோ இந்த மாதிரி என்ன ஆசைகளோடு இருந்தீர்களோ அது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாகவும், குழந்தை என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை, அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி என்ன ஓட்டத்தில் இருந்தீர்களோ, கடந்த சில மாதங்களாக சில தடைகள் கொடுத்து கொண்டிருந்ததல்லவோ, இப்போ அதெல்லாம் முற்றிலும் மாறி இதைத்தான் படிக்கணும், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் நினைக்கக்கூடிய கோர்ஸ், நினைக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை. 6க்குரியவன் தனக்கு 12 இருக்கார் அல்லவா? அப்போ கடன் குறைக்கக்கூடிய, ஏன்னா 6க்குரியவனுங்கிறது கடனை கொடுக்கக்கூடியவர், அவர் தனக்கு 12 போய் மறைஞ்சிருக்கிறதுனால கடன் இல்லாத தன்மை,
தன்மை, கடனை குறைக்கக்கூடிய தன்மைகள், இந்த மாதம் எதிரிகள் இல்லாத தன்மை, எதிரிகள் நண்பராக கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது. 10க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறனால அரசாங்க தொடர்புகளை உருவாக்கும். அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற, அரசு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ண உறுதிப்பாடுங்கிறது உங்கள் மனதில் எழக்கூடிய தன்மை, அதில் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது. இதுவரைக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து நிறைய திருமண தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது, குரு பலன் இல்லாமல் இருந்தது. இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது. அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார்லவா, இதுவரைக்கும் நினைத்த மாதிரி ஒரு வரன் அமையல, என்னுடைய ஸ்டேட்டஸு தகுந்த மாதிரி வரன் அமையல, இந்த மாதிரி சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அது மாறப்போகிறது. நினைத்தவாறு திருமணங்கள் நடக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த மாதத்திலும் சுக்கிரன் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும், கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் எத்தனையோ வரன் பார்த்து தடை கொடுத்து அதுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. காதலில் இருப்பவர்களுக்கு காதல், திருமணம் செய்யக்கூடிய தன்மை, திருமண முறிவு அடைந்து 2ஆம் திருமணம் செய்யணும் என்கின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு உதயமாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். 8க்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த 8க்குரியவனான அந்த புதன் பகவான் இந்த மே 10ஆம் தேதி 6ஆம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக்கிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வந்து குருவின் பார்வையோடு பெற்றிருப்பது ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை, தகப்பனார் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் பெறக்கூடிய தன்மை, தொழில் சார்ந்த விஷயத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, அப்ளை பண்ணிட்டு இருக்கிற 2 மாதமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். ஏன்னா இந்த குரு, அதாவது இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மே 14ஆம் தேதி என்று குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக அமைந்து அது உங்கள் ராசியை பார்க்குதல்லவா. அப்போ நெடு நாட்களாக நினைத்த வேலை இல்லாதவர்கள், அல்லது ஒரு இடமாற்றத்துக்கு இந்த இடத்துக்கு தான் போகணும் என்று நினைத்தவர்கள், அல்லது இதுவரைக்கும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கணும் ஆனால் வரவே மாட்டேங்குது, ஏதாவது இடைஞ்சலாகவே இருந்தவர்களுக்கெல்லாம் திடீர் என்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். தொழிலில் மேன்மை, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை, நன்றாக, அதாவது நல்ல புத்திசாலித்தனம் மிக்க அந்த பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும். தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்குறார். 4 காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள். கடந்த ஒரு வருடமாகவே ஒரு காசு கையில் சேர்த்துல, ஏதோ ஒரு வகையில் செலவாயிட்டே இருந்தது, பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் இப்போ 4 காசு சேர்த்தக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். குரு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுத்தலாக இருந்தாலும் சரி, சட்டம் சம்பந்தப்பட்ட, வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு விளங்குகிறது. சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அல்லவா. அப்போ சுக்கிரன் யாருக்கு சேர்ந்தவர்? கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது. அப்போ தொட்ட காரியங்கள் துளங்கக்கூடிய அமைப்பில், அரசு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் ஜெயிப்பதற்கான தன்மையும், நெடு நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட எந்தெந்த கோயில் இடத்துக்கு செல்லணுமோ அந்த இடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள்
புனித யாத்திரை செல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை என 12க்குரியவனான செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. வெளிநாட்டில் போய் கல்வி பயிலக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டு வாணிப சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையிலும் ஒரு கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று உங்கள் ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் தந்தையின் மூலமாக யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய தன்மையும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த உங்கள் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ குடும்பம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பம் அல்லவா, தனத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ தனகாரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை. அப்போ பொருளாதார ஏற்றம், தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தன்னிறைவை தரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள், கணவன் ஒரு சைடு மறைவு ஒரு சைடாக இருந்து அல்லது குடும்பத்துக்குள்ளே சில சண்டை கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமைகிறது. என உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை நடத்தி அதன் மூலமாக வருமானம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை. இதுவரைக்கு உங்களுடைய சொல் பேச்சு கேட்கல, அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு தரல அப்படின்னு இருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ உங்க வார்த்தைக்கு மதிப்பு தரக்கூடிய தன்மை. உங்களுடைய பேச்சு திறமை, அதாவது உங்க பேச்சு திறமை எப்படி இருக்கும்னா பக்காவா, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இப்படி பேசினா அது சரியாக இருக்கும், அது ஒரு கச்சிதமாக பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 3ஆம் இடத்திலேயே 3ஆம் அதிபதி ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தைரிய வீரியங்கள் பலப்படும். கடந்த 5 வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனையோடு சிக்கிக் கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு தைரிய ஆற்றலோடு சேர்ந்து எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அப்ப சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சனி பகவானால சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய, அதாவது கல் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இயந்திரம் மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் அல்லவா? அப்போ 12ஆம் அதிபதியான செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயின் மூலமாக சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. கடன் கிடைக்குமான கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். அதே சமயத்தில் இங்கே ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கணும், ஒரு அடுக்குமாடி குறிப்பில் ஒரு பெரிய ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அல்லது பெருசாக வீடு கட்டணும் என்கின்ற ஆசைகள் இந்த மாதம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய தன்மை. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த குழந்தைகளினுடைய நலன்கள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலர் தன் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய, ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் பாக்யாதிபதியாகி இருக்கின்ற சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அங்கே சுக்கிரன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால, சுக்கிரனுங்கிறது ஒரு சுபகிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பும், 6ஆம் அதிபதி தனக்கு 12இல் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்க போவதில்லை. ஆனால் இந்த மாதம் மே 19ஆம் தேதி 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமை இருக்க போகிறார். அப்போ 6ஆம் அதிபதி வலிமை என்ன? கடனை கொடுக்குமா? கடன் நிச்சயமாக கொடுக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வதும், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். 6ஆம் அதிபதி வலிமைற்றிருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் வலிமை தன்மையுடைய இருப்பார்கள் என்பதை குறிக்காமிக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமாக கலத்திர காரகன் வலிமை பெற்று ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? 12ஆம் இடம் என்பது அயனசயன சுகஸ்தானம், போகஸ்தானம் அல்லவா? ஸோ அந்த இடத்தை பார்க்கறதுனாலும், குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த தொந்தரவும் உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ கூட்டு தொழில் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். கணவன் மனைவியாக இருந்தால் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே புதன் பகவானானது இந்த மே மாதம் 10ஆம் தேதி 5ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். அப்போ குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் என்ன படிக்கணும் என்கின்ற ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மையிலும், அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலர் காதல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்திவிடும். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி உச்சபலத்தோட வலிமையா, அதன் பிறகு மே 14ஆம் தேதி சூரியன் 6ஆம் இடத்தில் வர்றார் அல்லவா? அப்போ நிச்சயமாக அரசாங்க வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசியினருக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அரசாங்கம், அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகள், அவருடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அனுகூலங்கள், பதவி, பட்டம், புகழ், கௌரவம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய தன்மையும், கலை சம்பந்தப்பட்ட துறையில் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் அந்த துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். தவற விட வேண்டாம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அது எந்த மாற்றமாக இருந்தாலும் அது நல்ல மாற்றம் தான். என குரு பார்க்கிறார். உங்கள் ராசியதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய தன்மை. அங்கே கேது உட்கார்ந்திருக்கார். நல்ல அறிவாற்றல், உள்ளார்ந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க வேலை மாறலாம், அல்லது பதவி இடமாற்றம் மாறக்கூடிய தன்மைகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம், அதாவது 19ஆம் தேதிக்கு ஆட்சி பலத்தோட வலிமை இருக்கார். அப்போ லாபாதிபதி வலிமையா இருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை, சுக்கிரனுடைய காரகம் சம்பந்தப்பட்ட தன்மைகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய தன்மை, அது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை, பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த
தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12ஐ பார்த்து கொண்டு ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது தடையை கொடுத்து கொண்டிருந்தது. விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கல. இந்த மாதிரி வெளிநாடு அப்படின்னாலே தடை ஆக இருந்த இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் வாழக்கூடிய அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கே ஒரு PR அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் குடியுரிமை கிடைக்கக்கூடிய வழிவகை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைகிறதுனால உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை சென்று வழிபடும் போது நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இல்ல காரிய தடைகள் எல்லாம் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இந்த மே 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 5ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. பூர்வ புண்ணியங்கள் பலப்பெறப் போகிறது. அதே 10ஆம் இடமா இருக்கிறதுனால தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. ஆனால் 10க்கு அது 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறல்லவா, கடந்த 5 வருடங்களாக மனதளவில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகக்கூடிய தன்மை, கடவுளினுடைய அனுகிரகம் உங்க ராசியிலேயே பதிகிறது. மனம் புத்துணர்ச்சி அடையக்கூடிய தன்மை, கடந்த காலத்தில் இருந்து வந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ உங்க ராசியை குரு பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் என்னென்னமோ மன உளைச்சலை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, பல தடைகளை பல தடைகள், தாமதங்கள், ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ், உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா இந்த மே 1ஆம் தேதி என்று குரு பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ இயற்கை சுபகிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்க 9ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் அல்லவா. அப்ப இதுவரைக்கும் உங்க தலையில் இருந்து வந்த அத்தனை விதமான வழிகள் நிவர்த்தி ஆகிறது. அப்போ புத்து உணர்ச்சியோடு இருக்க போறீங்க, நல்ல தெம்பா இருக்க போறீங்க. கடந்த காலத்தில் என்னென்ன சோதனைகள் தந்திருந்ததோ அதெல்லாமே அனுபவமாக்கி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் தனம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, குடும்பம் ரீதியாக இருந்தது, கணவன் மனைவிக்குள்ளே இருந்தது, அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளது, ஏதாவது வகையில் தொல்லைகள் இருந்ததல்லவா, அந்த தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பு. ஒரு தன்னம்பிக்கை, தைரிய, வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த 3ஆம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி இருக்கிறதுனால பிரயாணத்தின் மூலமாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனம் மேம்படும். புதன் அங்கு இருக்கிறதுனால வியாபார உக்தி என்கிறது, கையாளக்கூடிய திறமைகள் பளிச்சிடக்கூடிய தன்மை. 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார். அதாவது 8க்குரிய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அந்த தொல்லைகள் எல்லாம் இப்போ விலகக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சுக்கிரன் 4 இருக்கிறதுனால சுகபோகங்கள், இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்க முடியல, அதுக்கான ஒரு
தன்மையை தரல, ஏதோ ஒரு மாதிரி ஒரு 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 குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தது. குடும்பத்தில் வீட்டில் கூட ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை என்று இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தால குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அல்லவா. அப்போ சுக்கிரனும் 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் 5ஆம் அதிபதி குழந்தை ஸ்தானாதிபதி ஆட்சி பலம், குழந்தை காரகன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை தடை, குழந்தையினால பிரச்சனை என்று இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து எத்தனையோ செலவானவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய, உற்சாகத்தை தரக்கூடிய, குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் சிறப்பாக இருக்க போது, என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ, எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை இல்லாதவர்கள், வேலையை விட்டவர்கள், வேலையை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாத இறுதியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், யார்தான் நமக்கு கொடுமைகள் செய்தார்கள், யார்தான் நமக்கு எதிர்ப்பு, யாருக்கு நமக்கு பின் முதுகு குத்தி கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் இனக்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 7ஆம் அதிபதி இதுவரைக்கும் ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியங்களே நடக்கலையே, திருமணமே தடைப்பட்டு கொண்டிருந்ததே, எத்தனையோ இதில் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு நல்ல வரன் சூட் ஆகலை அப்படின்னு இருந்தவர்கள், அல்லது தனக்கு படித்த மாதிரி தனக்கு பிடித்த மாதிரி வரன் அமையாதவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த இயற்கை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை லாபஸ்தானத்தையும் உங்க ராசியையும் பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையிலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த 9ஆம் இடத்தை அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பார்க்கக்கூடிய நிகழ்வும் அந்த குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால பாக்கியங்கள் பெருகக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது, நன்றாக படிக்கக்கூடிய தன்மை, அதாவது உயர்கல்வி படிக்க கடந்த சில வருடங்களாக உயர்கல்வி படிப்பதற்கான தடை இருந்ததல்லவா, அந்த தடையெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கின்ற காரணத்தால் நினைத்தது நடக்கும். வெளிநாட்டு கல்வியும் இருக்கிறது, வெளிநாட்டு யோகமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நினைத்த இடத்துக்கு இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். என கடந்த 2.5-3 வருடங்களாக தனக்கு ப்ரொமோஷன் வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்தில் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதுவரைக்கு சனி பார்த்து 11ஆம் இடத்தை பார்த்து அந்த 11ஆம் இடத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் கெடுத்து கொண்டிருந்தது. தனக்கு உண்டான வருமானம் வரல, ஏதோ ஒரு தொழில் செய்தேன், அது வரவுக்கும் செலவுக்குமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறி அந்த குரு தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த மாதம் முதல் நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. சங்கங்கள் மூலமாக உங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலை செய்வதற்காக இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்தேன், இனி இன்னும் நாமே சொந்தமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல மன தைரியம் கிடைக்கணும், மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய பகவான் தான் உங்களுக்கு ஒரு அரிய மருந்தாக அமைகிறது இந்த மாதம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மே 19ஆம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு அல்லது வேலையை மாற்றத்தை நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை, நல்ல மாற்றம் என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் வேலை தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அதாவது அதர் ஸ்டேட் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோக மாற்றம், எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ உங்க ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஜென்ம சனி நடந்தாலே மனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொல்லை அனுபவித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. அதாவது மனம் குழப்பமாக இருக்கும், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற தன்மை இருந்து கொண்டிருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். என சனி பகவான் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களுடைய குறுக்கீடு உள்ளே வராமலும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு செல்லாமலும் இருப்பதும், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ போய் ஒரு பணத்தை ஒரு முதலீடு பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனம். அது புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் அல்லவா, அந்த சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம், விஷத்தன்மை கொண்ட கிரகத்தோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பிரயாணங்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் வருகிறது அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த உத்வேகம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் போய் அமர இருக்கிறார். 19ஆம் தேதி, மே 19ஆம் தேதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தை வலுப்படுத்த போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவரை அது குறிப்பாக தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், தாயினுடைய உடல்நலம் சரியாகும். கடந்த ஒரு சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா தாய் சார்ந்த விஷயத்தில் அதிகமான ஒரு மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தல்லவா, இப்போ தாயினுடைய உடல்நலம் சரியாக கூடிய வாய்ப்பு. என 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கின்றார் அல்லவா, அப்போ தாய் ஸ்தானாதிபதி வலுப்பெறப் போகிறார். தாயினுடைய சார்ந்த விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில், சொத்து சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு 4ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, அப்போ 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்க சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று இருப்பதற்கான வாய்ப்புகள், குடும்பம் ஒரு சைடு இருக்கும், நீங்க ஒரு சைடு தொழிலுக்காக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. அதுவும் இப்போ வேலை இழந்தவர்கள், வேலை இல்லாமல் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சொந்த ஊர்ல அப்ளை பண்ண கிடைக்காது, தொந்தரவு பிரச்சனையாக இருக்கும். அது ஊரை விட்டு வெளியே சென்று
வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அல்லது அந்நிய மதத்தினர் மூலமாகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு வீட்டிலேயே இருக்க முடியலையே, அந்த வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல அந்த கடவுளுக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த தொந்தரவுகள் அன்னோனியம் கொடுத்தீங்கன்னா அது மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அன்னோனியத்துடன் இருந்து கொள்வதும் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவரைக்கும் பல டென்ஷன் ப்ரெஷரோடவே இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸாக கிடைக்கும். நீங்கள் என்ன படிக்கணும், ஏன்னா லாஸ்ட் இயர் தடையாக இருந்ததுன்னா இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் 12ல் இருக்கார். அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். அகலக்கால் வைக்கிறது கூடாது, தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குடைச்சல் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இதுவரைக்கும் எதிரிகள் யாருன்னே தெரியாமல் இருந்தவர்களுக்கு இப்போ இவர்கள் தான் நமக்கு தொந்தரவு செய்தார்கள் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நிச்சயமா கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவும், அதை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நலன் இருக்கிறோம், சமூகத்தில் உழைக்கக்கூடிய தன்மைகள், நல்ல உழைப்பை போடுவீங்க, ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஏதோ வீணாய் போய் கொண்டிருக்கிறது என்கிற எண்ணங்கள் கூட இருக்கும். சில மந்த தன்மை இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய தன்மை, சோம்பேறித்தன்மை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். என்ன செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி தன்மை கொடுக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால இனம் புரியாத ஏதோ உடலில் ஏதோ வருத்தி கொண்டிருக்கிறது, எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணால் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற தன்மை இருக்கும். அப்போ அந்த கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக பேணுவது உங்களுக்கு சிறப்புங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 9ஆம் அதிபதியை அந்த சுக்கிரன் பார்க்கறது நல்லதல்லவா? அப்போ தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்பது அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லவா? அந்த கடவுளினுடைய அந்த 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஏதாவது ஒரு பாக்கியம், நல்ல பாக்கியம், குழந்தை பிறப்பில்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் என்பது நன்றாகவே இருக்கிறது. இந்த கும்பராசி என்பர்கள் நீங்கள் உங்களுடைய மனசில் ஒரு ஆசை இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கிறவர்கள் இப்போ அப்ளை பண்ணுங்க. நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக 100க்கு 90% உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருலவா, ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும். அது எந்த மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம், அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ என்ன கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் இல்லாமல் இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கும்பராசி என்பர்கள். அப்போ ஒவ்வொரு அமாவாசை என்று
குலதெய்வத்தை மறக்காமல் போய் வழிபட்டாலே உங்கள் மனம் இருந்து வந்த பிரச்சனைகள், உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்தாலும் தனது 9ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதாவது 10க்குரியவன் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான். ஆனால் இப்போ உங்களுக்கு 7 சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறதுனால, அந்த விரையாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால வரவும் உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் உங்களுக்கு ஏற்படும். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுவது புத்திசாலித்தனம். ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவது, சுப காரியங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுத்துவது, அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் செலவு செய்வது, அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது அல்லவா? அப்போ நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். அந்த உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் புதனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் ராசியிலே ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவு எடுப்பது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் செவ்வாய் அங்கு இருக்கார் அல்லவா? கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு காண்பிக்கும். அதே சமயத்தில் கோபம், ஆக்ரோஷத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தாலும், மற்றவர்களுடன் பேசும்போதும் இந்த ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அந்த சுக்கிரனுங்கிறது 8க்குரியவன் அல்லவா? அட்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து விலகும். அப்போ அதை பெருசுப்படுத்தாமல் இருப்பதும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வதும் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சூரியனும் அங்கு சேர்ந்திருக்கார். அப்போ 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இணைவு பெற்று குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 6, 8 என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ பணம் சார்ந்த விஷயத்திலும், பணம் டீல் பண்ணுகின்ற விஷயத்திலும் உங்களுடைய வாக்கு கொடுக்கும் போதும் சரியான விதத்தில் கொடுப்பது சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் வந்து அமரப்போகிறார். அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் வந்து அமரப்போகிறார். அப்போ 3ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், ஒரு சிலருக்கு நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இசை சம்பந்தப்பட்ட துறையில், எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் தன்மையை, அதாவது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். என 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மே 19ஆம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக வந்து அமரப்போகிறார். அதே சமயத்தில் சூரியனும் வந்து அங்கே அமர இருக்கின்ற காரணத்தால் 3ஆம் இடத்தின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கும் ஏதுவாக உள்ள ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்க முடியல, ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் பணம் இருக்கிறது, வாங்க முடியல, கரெக்டான லொக்கேஷன் அமையலை என்று இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்தவாறு வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ஒரு விவசாயம் சார்ந்த விஷயத்தில் கூட ஏதோ ஒரு அலைச்சல் திருச்சலாகவே இருந்தது, இந்த மாதம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கலையே, விளைவித்த பொருள்கள் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா இந்த மாதம் நிச்சயமாக இறுதியில் உங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை காணக்கூடிய தன்மை,
அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய விஷயமும், குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்களோ அந்த ஆசைப்பட்ட கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடை தாமதத்தை கொடுத்தது, ஒரு செலவு வைத்து கொண்டிருந்தது, அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தோன்னா சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது. நாம் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறார், அல்லது அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்தது, செலவு வைத்து கொண்டிருந்தது. இந்த மாதிரியான தகப்பன் வைகாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய தன்மை, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்காமல் அங்கு கேது இருந்து ஒரு தடையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. ஆனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் தனது 5ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ அந்த தடைகள், திருமண தடை விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலையும் ஒரு சில பிரச்சனை இருந்தது, கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை இருந்தது, சமூகத்தில் நான் எத்தனை தான் நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இடையூறு இருந்தது, ஒரு நட்பெயர் எடுக்க முடியல அப்படின்னு இருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தையும் ஒரு புகழும் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் கூட இப்போ அரசு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற தன்மை, அல்லது அந்த ப்ரமோஷனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தனக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாக, ஒரு வழக்காக இருந்தது, ஒரு வலியாக இருந்தது, ஒரு வேதனையாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் மே 19க்கு அப்புறம் உங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. பணம் கொடுத்து லாக்காக இருந்தவர்கள் எல்லாம் அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அல்லது எங்காவது பணம் இழந்ததை கூட மீட்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே நல்லா இருக்கு. அதே சமயத்தில் குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அல்லவா. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்த அழுத்தங்கள் விலகி, என்னதான் அழுத்தம் இருந்தாலும் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குதே, நமக்கு ஒரு தனம் வருதே, அதுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு மனதில் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டில் படிப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும். அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற, பட் அதுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பேட்டன்ட் பண்ணணுன்னு இருக்கிற, அல்லது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் அதற்குண்டான தன்மைகள், அதற்குண்டான அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள். அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய முயற்சியால் தொழிலை விரிவுபடுத்துவது, உங்களுடைய முயற்சியால் ஒரு இடமாற்றம் ஏற்படுத்தி கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மதிநுட்பம் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, அவர்களின்
மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது. 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்களை கொடுக்கும். ஆனால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது என்பது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைகிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனம் ரீதியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூவாக பாருங்கள். அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசநாதனோ அல்லது புத்திநாதனோ 6, 8, 12ஆம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், இப்போ +2 முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன், அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.